ஒரு வீடு கட்டணும் அப்படின்றது நம்மள பல பேருடைய கனவு. பல பேர் வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள் ஒன்று இந்த வீடு கட்டணும் அப்படின்றது. ஆனா சிலருக்கு அதனுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கான வாய்ப்புகளை எந்த இலகுவான வழியில பெறலாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல். இதுல முதல் தகவலா, நீங்க வீடொன்னு கட்டுறதுக்கு சிலர் முயற்சி எடுக்கும்போது சிலர்கிட்ட இடம் இருக்கும், சிலர்கிட்ட இடம் கூட இருக்காது, அதாவது லேண்ட் கூட இருக்காது. எப்படியாவது வீடொன்னு கட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில இருப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க வீடு கட்டுறதுக்காகவோ அல்லது வீடொன்னு கொள்வனவு விலை கொடுத்து வாங்குறதுக்காகவோ நீங்க முயற்சி செய்யும் போது அந்த நேரங்கள்ல சில யூடியூப் சேனல்களூடாக இல்லைன்னா சில ஃபேஸ்புக் சேனல்களூடாக உங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிகள் வரலாம், அதாவது சில வாய்ப்புகள் வரலாம். அதுல ஒன்றுதான் சில கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகள். அதே மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன பேர், அது லேண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்றதுக்கு பேர் வர மாட்டேங்குது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி ஒரு சம்பவம். இதை நம்ம முதல்ல பார்த்துட்டு போயிடலாம் லோனை பார்க்கறதுக்கு முன்னாடி. ஏன்னா இதுல தான் நிறைய பேர் கோட்டை பெறுறீங்க, தப்ப பெறுறீங்க, நிறைய பேர் இதுல தான். அதை முதல்ல நம்ம பார்த்துட்டு போயிடலாம். Your reliable real estate park properties. அப்படின்னு சொல்லி இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனி இதுக்கு இப்போ இதுதான் அந்த கம்யூனிட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்படின்னு இதில் கொஞ்சம் பேருடைய ஃபோட்டோக்களை போட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இதில் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பேர் இதுல 190% பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க வெளிநாடுகள்ல இருந்த தொழிலாளர்கள். அதாவது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க நிறைய பேர் சொந்த வீடு அப்படின்றது ஒரு கனவு. இந்த கனவை நனவாக்குறதுக்காக நிறைய பேர் எடுத்த முயற்சி தான் எப்படியாவது மாதாந்திரம் கட்டுற மாதிரியாவது காசு கொடுத்தாவது ஒரு வீடை வாங்கிடணும் அப்படின்னு. அந்த சூழல்ல தான் இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் உள்ள வந்தாங்க. சில கம்பெனிகள் சில நேரங்கள்ல உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கூட போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க மாதாந்திரம் கட்டி உங்களுக்கான வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி மாதாந்திரம் கட்டும் போது உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விடயம் தெரியுமா? இப்போ நாம இந்த இதுல இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கொஞ்சம் பேருடைய பேர் போட்டிருக்காங்க, டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. இதுக்கான மெயினான மாஸ்டர் மைண்ட் ஒருத்தர் இருப்பார். அது யாருன்றது சிலருக்கு நிறைய பேருக்கே தெரியாது. இப்போ இதில் மெயினான ஒருத்தர், சாதாரணமாக நான் ஒரு ஃபோன் காலில் ஒருத்தரோட பேசுகிறேன், எனக்கு இதை பற்றின நாலேஜ் இருக்குது. ஃபோன் காலில் ஒருத்தரோட பேசி நான் சொல்கிறேன், பிரதர் உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணி தர்றீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது, நான் தாரேன், இந்த மாதிரி தான் இந்த இடங்கள்ல லேண்ட் இருக்குது. இப்போ நான் ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு உரியவங்க வெளிநாடுகள்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கும் இந்த லேண்டில் என்ன நடந்தாலும் இந்த லேண்டையே ஒட்டுமொத்தமாக
ஐயோ என் இடத்த காணும்னு கடைசியில் போய் போலீஸில் கிணத்த காணும்னு கம்ப்ளைண்ட் போட்ட மாதிரி கம்ப்ளைண்ட் கூட போட வேண்டிய சொல்லுவாங்க. இடத்தையே சுருட்டிட்டு போனாலும் தெரியாத அளவுக்கு சிலர் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. செல்வந்தவர்கள், பணம் பலம் வாய்ந்தவர்கள், வெளிநாடுகளில் பல கோடிகளை உழைச்சவங்க என்ன செய்கிறாங்க, சம்பாதிச்சவங்க வந்து சொந்த நாட்டில் இடத்த வாங்கி போடுறாங்க. எங்கெங்கேயோ கிடைக்கிற இடத்துகளில் இடத்த வாங்கி போட்டுட்டு அவங்க பாட்டில் போயிடுறாங்க. அந்த இடம் அனாதே அப்படியே கிடக்குது, கட்டாக்காலியா, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அந்த இடம் வந்து அப்படியே இருக்குது, புறம்போக்கு இடமா. ஆனால் இதை பற்றி தகவல் தெரிஞ்ச ஒருத்தர், இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்ச இடம் தான், இல்லை என்னோடைய இடம் தான், நீங்கள் இதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள், இதை பற்றி இதை வந்து நான் உங்களுக்கு இந்த பேரில் இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி கதைச்சி இந்த இடத்தோடைய டீட்டெயில்ஸ். சிலர் வந்து அந்த பணத்துக்காக இன்னும் கொஞ்சம் மென்டாலிட்டியாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக அந்த என்ன சொல்கிறது எமோஷனல் எஃபோர்ட்டை போடுறவங்க, எமோஷனல் ஆகிறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை பிடிச்சி இந்த இடத்த நீங்கள் இப்போ லேண்டு போடுங்க, இந்த இது போடுங்க, பாட்டாக பிரிங்க, பட்டா போடுங்க, நிறைய விடயங்கள் செய்வாங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு பாட்டாக பிரித்து இதை வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணலாம், இதை வந்து பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில ஐடியாக்களை கொடுப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே ஃபோனில் தான் காண்டாக்ட் நடக்கும். கடைசியில் இவர் ஆளை பிடிச்சி இதுக்கான ஒரு பேரை வச்சு இந்த மாதிரின்னு எல்லாமே ரெடி பண்ணி இப்போ எல்லாமே இவங்க எல்லாருமே ஸ்டாஃப்ஸ், சாதாரணமாக இவங்க எல்லாருமே ஒரு ஸ்டாஃப்ஸாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டாஃப்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்காது யார் இதுக்கான மாஸ்டர் மைண்ட், யார் இதோட முதலாளி அப்படின்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனால் கடைசியில் இவங்க ஆன்லைன் மூலம் டிரான்சாக்ஷன் நடக்கும், பணத்தை ஆனால் இன்னும் இந்த ஆள் அனுப்புகிற இங்கே பணத்தை கொடுங்க, அங்கே பணத்தை கொடுங்கன்னு அந்த சம்மந்தப்பட்ட ஆள் பணத்தை வாங்கிக்குவாங்க. எல்லாம் முடிஞ்சு கடைசியாக இது பெரிய அளவில் இஷ்யூ ஆகிட்டு போகும்போது ஒருவேளை இந்த இடத்துக்குரிய சம்மந்தப்பட்ட ஓனருக்கு யாராவது தெரிஞ்சவங்க இந்த இடத்து நம்ம ஃப்ரெண்டோட இடமாச்சு, நம்ம தெரிஞ்சவரோட இடம், அவரோட இடமாச்சு, இது என்ன இங்கே எப்படி பண்ணுறாங்க, வித்துட்டாரோ அப்படி ஒருவேளை கான்டாக்ட் இருக்கும். என்ன பிரதர், என்ன சிஸ்டர், என்ன உங்களுடைய இடத்த வித்துட்டீங்களா, இங்கே லேண்டு போட்டு எல்லாமே பாட்டாக பிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓனருக்கே தெரிய வரும் நம்ம இடத்த கூறு போட்டுக்கிட்டு வித்துக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு. அதுக்கப்புறம் ஓனர் வந்து கேஸு போட்டு வழக்கு போட்டு பிரச்சனை ஆகி கடைசியில் பார்த்தா ஃபேக்கான ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வரும். ஆனால் கடைசியில் மொத்தமாக எல்லாருமே சுற்றி வந்தாலும் வாரது அந்த ரியல் எஸ்டேட்டை புரோக்கராக பிடிச்சி கொடுத்தவர் மட்டும்தான். அதோடைய மெயினான மாஸ்டர் மைண்ட் அவ்வளோதான். அவன் எஸ்கேப், ஃபோனு வேலை செய்யாது, நம்பர் இந்த ஃபோனில் தான் பேசினேன், இந்த நம்பரில் தான் பேசினேன். கடைசியில் பார்த்தா அது எல்லாமே இறந்து போன ஒருத்தருடைய சிம் கார்டாக இருக்கும், பேரில் சிம் கார்டு இருக்கும். சிலங்க வந்து இந்த மாதிரியான மாஸ்டர் மைண்டில் இன்றைக்கும் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதால் ரியல் எஸ்டேட் அப்படின்றது 100% நம்புறது வேஸ்ட். அப்படி நம்பி இறங்குறதா இருந்தால் லீகலாக, அதுவும் நாட்டில் பணத்தை கொடுத்து பணம் வாங்கி இதெல்லாம் செஞ்சு எல்லாமே லீகலாக அங்கனைக்கே மூவ் பண்ணி நேரடியாக நீங்கள் போய் செய்கிற மாதிரி இருந்தால் ஓகே. வெளிநாடுகளில் இருந்து இதை நீங்கள் முன்னெடுக்கும் போது நிறைய பேர் சிக்கல மாட்டீங்க. ஏன், சில நேரங்களில் யாரோ ஒருத்தருடைய வீடு எப்பயோ ஒரு நாள் விற்கிறதுக்காக வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவை எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் என்ன செய்யறது, வீடு விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அந்த இடத்த போய் நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டு ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கிறது. எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறது, உங்கள்கிட்ட பேசிட்டு அந்த வடிவேல் ஜோக் ஒன்று இருக்குல்ல, உனக்கு யாருக்குடா ஓட்டு போட்ட, உனக்கு தான் போட்டேன்னு, அவன்கிட்ட என்னடா சொன்னேன், உனக்கு தான் போட்டேன்னு சொன்ன, அப்போ உனக்கு ஒரு குத்து அவனுக்கு ஒரு குத்து என்ன மாதிரி. கடைசியில் இப்போ இந்த வீடியோ போட்டால் நிறைய பேர் கால் பண்ணுவீங்க, இந்த வீடு எவ்வளவு, இந்த வீடு எவ்வளவு, அந்த வீடு உங்களுக்கே முடிச்சு கொடுத்துட்றேன், ஒரு 10,000 ரூபா அட்வான்ஸ் போடுறீங்களா. இதே மாதிரி ஒரு 100 பேர்கிட்ட 10,000 ரூபா வாங்கிட்டான்னா அவன் செட்டில் ஆயிடுவான். ஒரு 4-5 வீடியோவிலே அவன் செட்டில் ஆயிடுவான். அதுக்கு பிறகு சேனலும் இல்லை, ஆளும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை. இல்லைங்க சாரிங்க அது வீடு இன்னொருத்தர் மாறி போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 10,000, அது ஒரு ஆளுக்கு 10,000, நீங்களும் 10,000ன்னு சிம்பிளாக விட்டுருவீங்க. ஒரு ஆளுக்கு 10,000, 10 பேருக்கு 1 லட்சம், அதே 100 பேருன்னா 10 லட்சம், அதே ஒரு 1000 பேர் ஏமாத்திட்டான்னா யோசிச்சு பாருங்க, 1 கோடி சிங்கிளாக அடிச்சுட்டு அவன் பாட்டில் போயிட்டே இருப்பான். அதனால ஏமாறுறவன் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்து கொண்டே தான் இருப்பான். அதனால தயவு செய்து ஏமாறாதீங்க இந்த மாதிரி விடயங்கள்ல. சரி, இந்த ப்ராப்பர்ட்டி விஷயத்தை முடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ முதலாவது, நீங்கள் இந்த நாட்டில் வேலை செய்கிற நிறைய பேருக்கு இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா எக்ரிமெண்ட்.
நிறைய பேர் நான் இப்போ ரீசெண்டாக கூட என்ன போனஸ் சம்மந்தமான விடயம் வரும்போது என்ன சொன்னேன், எக்ரிமெண்ட். மெயினாக நீங்கள் எக்ரிமெண்ட்டை வந்து நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்குரிய போனஸ் வந்து கிடைக்கும். அப்படி இருக்கும்போது போனஸ் கிடைக்கிறதுக்காக நீங்கள் முதலாவது உங்களோட எக்ரிமெண்ட்டை வந்து எப்படியாவது நீங்கள் புதுப்பிக்கணும். எக்ரிமெண்ட்டை புதுப்பிச்சா தான் உங்களுக்கு அந்த போனஸ் கிடைக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கே எக்ரிமெண்ட்டை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நாட்டில் கடன் வசதிகள், அதாவது கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு நாட்டில் கிடைக்கும், எக்ரிமெண்ட் வந்து இருந்துச்சுன்னா. இப்போ அதே மாதிரி இந்த நாட்டில் இருந்து எந்த ஒரு புரோக்கரையுமே எந்த ஒரு யாரையுமே பிடிக்காதீங்க. டைரெக்டாக உங்களுக்கு நம்பிக்கையான உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர் உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய இலங்கை வங்கி அல்லது மக்கள் வங்கி அரசு வங்கிகளுக்கு அனுப்புங்க. அவங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, உங்களுடைய சிவில் ஐடி, இந்த நாட்டுடைய காப்பி எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்ற காப்பி, உங்களுடைய சிவில் ஐடி எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, இந்த எத்தனை காலம் இன்னும் இருக்க போகிறீங்க, எக்ரிமெண்ட், உங்களுடைய ஒர்க்கருக்கான எக்ரிமெண்ட், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தோடையுமே ஒரு ஃபைல் மாதிரி ரெடி பண்ணி நாட்டில் அவங்களுக்கு காப்பி அனுப்பி அதை என்ன செய்யுங்க, கொண்டுட்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வங்கி அல்லது இலங்கை வங்கி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கொடுங்க. உங்களுடைய சம்பளம், அதாவது நீங்கள் இப்போ 150 தினார் சம்பளம் எடுக்கிறீங்க, 200 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க இருக்கிறீங்க, 25 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களால் லோன் எடுக்க முடியும். அதாவது வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தினுடைய அனுசரணையோடு இந்த லோன் வசதிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதற்கு உங்கள்கிட்ட வேலிடான எக்ரிமெண்ட் இருக்கணும். எக்ரிமெண்ட் மட்டுமல்ல, எக்ரிமெண்ட்டோட சேர்த்து நீங்கள் இன்னும் வேலிடாக இன்னும் கொஞ்சம் காலம், அதாவது 2-3 வருஷத்துக்கு நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்றதுக்கான சிவில் ஐடி ப்ரூஃபும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களால் உங்களுடைய இந்த லோனை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள முடியும். அதால் முடிந்த வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தயவு செய்து போலியான முகவர்களை நம்பி ஏமாறாதீங்க. டைரெக்டாக நீங்கள் முதலாவது உங்களுடைய எக்ரிமெண்ட்டை ஃபுல் பண்ணிக்கோங்க. எக்ரிமெண்ட்டோட சேர்த்து எத்தனை வருடம் இருக்க போகிறீங்கன்றதுக்கான சிவில் ஐடி ப்ரூஃபையும், உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி, உங்களுடைய சிவில் ஐடி கார்டு காப்பி, அதோட நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டு காப்பி, இதோட சேர்த்து அருகில் இருக்கக்கூடிய இலங்கை வங்கி அல்லது மக்கள் வங்கிக்கு சப்மிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளவு லோன் எடுக்க முடியும், உங்களுடைய சம்பளத்துக்கு நீங்கள் எவ்வளோ மாதாந்திரம் கட்ட முடியும், எவ்வளோ லோன் எடுக்க முடியும் அப்படின்ற உங்களுக்கான சரியான ஒரு வெரிஃபிகேஷனை வங்கியிலேயே தருவாங்க. அதை நம்பி நீங்கள் செயல்பட்டால் ஓகே. அது இல்லாமல் இந்த போலியான முகவர்களை நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றப்படுவீங்க. நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வரும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் பாதிக்கப்பட்டவங்களுடைய வீடியோவை நான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்போயாவது உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி லேண்ட் ப்ராப்பர்ட்டி, இந்த ரியல் எஸ்டேட் காரனுங்க வந்து எப்படியெல்லாம் ஏமாத்துறானுங்க அப்படின்னு. நம்பி ஏமாறாதீங்க, தயவு செய்து ரொம்ப கவனம். කුමාරි සල්ගාගේ මමත් පාක් ප්‍රොපර්ටි එකෙන් ඉඩමක් ගත්ත කෙනෙක්. විදේශ රටක ගොඩාක් ඉඳලා බොහොම අමාරුවෙන් කොටස් වශයෙන් ගෙවාගෙන යන්න තමයි ගත්තේ. එයාලා කියපු විදිහට අපි අපේ වගකීම හරියටම කරා. එයාලා කියපු විදිහට අපි අපේ ඉඩම ගෙවාගෙන ගියා. ඒත් දැන් අවුරුදු 2කමාරක් 3ක් විතර වෙනවා මට ඔක්කොම දෙනවා කියලා බොරු කරනවා. 2018 ඉඳන්ම මිනිස්සු ඉන්නවා මේ විදිහට දුක් විඳිනවා. මේ විදිහට රවට්ටනවා මිනිස්සුන්ව පාරවල් වලට දැන් ඇදලා දාලා තියෙනවා. ගොඩක් මිනිස්සු 400කට වගේ මේ වගේ දේ අසාධාරණ වෙලා තියෙනවා. එතකොට මේගොල්ලෝ බ්ලූ මවුන්ටන් මේගොල්ලන්ගේ සහෝදරයෝ තමයි මේ ඡාග කියන්නේ. ඒ වගේම මේ අපිට මෙතන ඉන්නවා තව ලෝයර්ස් වත්ලෙක් මේවට උදව් කරනවා. ප්‍රසාද් කියනවා ඡාග මහේශ්වර දම්මික මදුෂ ගීතාංජන මදුක හිරාන් මේ එයාලගේ ඩිරෙක්ටර්ස්ලා. ඉතින් අපි ගොඩාක් තැන්වලින් අපිට මේකට සාධාරණයක් කිව්වා. අපිට බැරිම දැක්කම අපි මේ විදිහට කාර්යයට ආවියත් අපි මානවීය පොලිසිය කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා. මිලිටාන් පොලිසිය කම්ප්ලේන්ට් එකක් දැම්මා. තාමත් අපිට කිසිම කැඳවීමක් කරේ නැහැ. ඉස්ලාම්දිනේ අපිට ඉන්න මොකද වංචාව කරනවා මානවාදීවා පිළිකරන්නේ. එනම් තමයි බාක් පොලිස් කියන ආයතනය මෙන්න මේක අපි අද මේ ෆයිල් එක මේක තියෙන ඇදී අපිට පොලිසම මේ ඉන්න පිළිසන්වයි. මේ හැම කලින් ඉඳන් වංචාව කියලා තියෙන සාකච්ඡා කරනවා. දැන් අපි ආද නියුතු මේ පොලිස් වතුර අපිට ගියා. තාම අපිට විසුමක් හයිදරාබාද් දුන්නේ නැහැ. ඒ කියන්නේ අපි පොඩක් කනගාටුවෙන් සිටින්නේ. අවද මේ පාකිස්තාන හෙඩ් ඔෆිස් එකේ මාළඹේ මේ ඔක්කොම මුදල් ගෙවලා බලාගෙන ඉන්නේ ඒ කට්ටියගේ නිරවුල් ඔක්කොම දෙනකම්. කිසිම කෙනෙක් තාම ඔක්කොම ගත්ත කට්ටිය නෑ. සල්ලි ගෙවලා දැන් අවුරුදු ගණන් අවුරුදු දෙකම අවුරුදු දෙක කට්ටිය බලාගෙන ඉන්නේ. තාම ඉන්නේ.
ආව ගෙවන කට්ටියක් ඉන්නවා. ඒයින් අපි මාධ්‍යර කියන්නේ මේක දැන් නවත්තන්න. අපිට අපේ මේ පිච්ච පාඩු අපිට ලබා දෙන්න. ඒක දැන් ඔප්පු දෙන්න පුළුවන් ඔප්පු දෙන්න. ඊට මේ වටිනාකම දෙන්න පුළුවන් නැවත අපි වටිනාකම දෙන්න. අපි මේක නවත්තන්නේ නැහැ. අපිට සීලුම මේ වරප්‍රසාද හම්බෙන අපි මේක ඉදිරියටම රැගෙන යනවා. අවද මේ අපිට මේවට අනුකලනකට ගීතාංජලි ඉන්නවා. එතකොට මදුක කියලා ඉන්නවා. තව කේශිත කියලා ඉන්නවා. ඒ කට්ටිය තමයි කොහෙන්ද? උමායා කියලා. දැන් ඉන්න අවුරුදු 30 කෙනෙක්. ගණ්ඩාර, චාමිත. දුපයි නමෙල පාක් පොකුඩි සායදනේ. ආවිකම සාගර. සාගර. මාළලබේ. අපේ හේමන්ත පාක් පොකුඩියකින් ඉඩමක් ගත්ත වින්දේක් බ්ලූ මවුන්ටන් කියන ආයතනයේ සහෝදරයා පටන් අරන් තියෙන චාග හෙට්ටිආරච්චි කියන පුද්ගලයා මහේශ්වර හෙට්ටිආරච්චි කියන පුද්ගලයා මේ පටන් අරන් 2018 ඉඳලා මේ මිනිස්සුන්ට සල්ලි මංකොල්ල කාලා තියෙනවා. දැන් එතකොට මේ ආයතනයේ ඉන්නවා තව ප්‍රසාද් කළුආරච්චි තුන් දෙනෙක්ගේ ආයතනයක්. මිනිස්සු 2018 ඉඳලා මේ වෙනකන් සල්ලි දීලා ඔප්පු සමහරුන්ට ඔප්පු දීලා ප්ලෑන් පාස් කරගන්න විදිහ නැතුව සමහරුන්ට ඔප්පුත් නැහැ සල්ලිත් නැහැ. ඒ වගේම මේගොල්ලෝ ගෙවාගෙන අන්තිම වෙනකොට ආනෑ අපි ඔයගොල්ලන්ට රිෆන්ඩ් එකක් දෙන්නම් කියලා කියනවා. එතකොට රිෆන්ඩ් ගිහිල්ලා මිනිස්සු ඉන්නවා. රිෆන්ඩ් ගිහිල්ලා ලක්ෂයක් දෙකක් දීලා මේ මිනිස්සු ලක්ෂ ගණන් කෝටි ගණන් වංචා කරලා දෙනවා. මේ දැන් අපි මේ එකතු වෙලා ඉන්නවා 170ක් විතර. මීට අමතරව විදේශගත පුද්ගලයෝ රාශියක් මේකේ සිටිනවා. එතකොට කෝටි 300කට ආසන්න ප්‍රමාණයක් මුන් වංචා කරලා තියෙනවා. මේ එතකොට මේකට ලෝයස්ලා ජයසේකර ලෝයස්ලා ඔක්කොම එකතු වෙලා තමයි මේ මිනිස්සු රවට්ටන්නේ. එතකොට මේ ආයතනයක් වශයෙන් පවත්වාගෙන ගිහින් ඒක අපි ලෝය කෙනෙක් ගාවට ගිහලා අපි දැක්කම ගියාම අපි හිතනවානේ මේක මේ නීතියේ සාධාරණව යන වැඩක් කියලා. මේක අමූලික බොරුවක්, මේක අමූලික වංචාවක්. මුන් ඔක්කොම එකතු වෙලා අපි සේරගෙම සල්ලි මංකොල්ල කාලා තියෙන්නේ. තව කියන්න තියෙනවා දැන් 2018 ඉඳලා දැන් අදට අවුරුදු 7ක් විතර වෙනවා. දැන් මුන් කියනවා අපි මේ මාධ්‍යට ඇවිල්ලා ප්‍රසිද්ධ කරගෙන ඉඳන් මේක ගෙවා ගන්න බෑ කියලා උසාවියත් නොමග යවමින් මුන් රීට් එකක් අරන් තියෙනවා. මේ මැයි මාසේ 19 විතර රීට් එකේ නඩුව තිබෙනවා. අපි ඉල්ලීම කරන්නේ අපි දැනට නිරිහානේ ඇන්ට්‍රි 84ක් විතර දාලා තියෙනවා. එතකොට මේ එකක්වත් තාම විමර්ශනය තියා කිසිම කට උත්තරයක්වත් ගන්න අපිට කතා කරලා නැහැ. එතකොට අපිට මේ පොලිසිය පැත්තෙන් කිසිම සාධාරණයක් මේ වෙනතෙක් වෙලා නැහැ. ඒතර පොලිසියත් අපිට පෙනී යන ආකාරයට ඔවුන්ගේ පැත්තේ ඉන්නේ. එතකොට කෝටි ගණන් සල්ලි හම්බ කරන වංචා කරගෙන උන් හැංගිලා ඉන්නවා. උසාවිනුත් දැන් රිට් එකක් අරගෙන අත්තරකට ගන්න බැරි වෙලා තියෙනවා. අපි ඉල්ලීමක් කරන්නේ පොලිසිය මෙදිහත් වෙලා මේ මුන් එක්ක අත්තරකට ගන්න නැත්තම් මේ අහිංසක මේ පිරිසකගේ මුදල් නැවත ලබා දෙන්න නැත්නම් උන්ට ඔප්පු ලබා දෙන්න මොකක් හරි විසඳුමක් තමයි අපි මේ මාධ්‍ය හරහා ප්‍රසිද්ධ කිරීමෙන් බලාපොරොත්තු වෙන්නේ.